திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பெரம்பலூரில் விபத்துகளால் உயிரிழப்பு நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த ஆண்டுகளை விட 2012இல் 46% உயர்ந்துள்ளதே பொதுமக்களின் அச்சத்திற்கு காரணம். கடந்த ஆண்டு நடந்த 568 விபத்துகளில் 162 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழக அளவில் சாலை விபத்து அதிகம் நடைபெறும் இடங்களில் ஒன்றாக பெரம்பலூர் பகுதி உள்ளது என்று பொதுமக்கள் கூறியுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்துடைய எல்லை அந்த பாடால் இருக்கு சார். இந்த பாடால் பாத்தீங்கன்னா இந்த சுத்தில ஒரு 18 கிராமம், 18ன்னு சொல்ல முடியாத எண்ணற்ற கிராமங்கள் இருக்காங்க. இது ஒரு ஜாயினான இடம். என்எச் இது ஒரு இணைக்கிற முடிய ஒரு ரோடா இருக்கு. இந்த ரோட்ல பார்க்கணும்னா பக்கத்துல நிறைய தொழில் நடக்குது. இன்னொன்னு குவாரிகள்லாம் இந்த இடத்துல அதிகம். அதனால லாரி போக்குவரத்து, இன்னும் மக்கள் அதிக வியாபார ரீதியான ஒவ்வொரு மளிகை கடை, ஜவுளி கடை, இது ஒரு 20 கிராமங்களுக்கு ஒரு முக்கிய ஊரா இருக்கு. பாடாலூர் அருகே உள்ள ஆலத்தூர் ஒன்றியம் தற்போது தாலுகா மையமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அங்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சாலையை கடந்தே தாலுகா மையத்திற்கு செல்ல வேண்டியுள்ளதாலும் விபத்துக்கு காரணமாக திகழ்கிறது. முன்னாடி யூனியன் ஆபியாசா இருந்தது, மக்கள் இதாக இருந்தது. இப்போ வட்ட தாலுகாவாயிருச்சு. தாலுகா 39 பஞ்சாயத்துல இருந்து வெளியில சக்கரை கார்டு மற்ற அனாவசிய பொருளுக்கு அதிகமாக வரவங்க போறவங்க தினம் நூற்றுக்கணக்கான மக்கள் வெளியில இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதை இப்போ வெளி மாவட்ட வெளியில இருந்து வரவங்க தான் ரொம்ப அடிபட்டு போறாங்க. ரோட கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப இதா இருக்குது. கல்குவாரியா இருக்கிறதுனால லாரி இதெல்லாம் ரொம்ப மடங்கி போறதுனால குறுக்க நறுக்க போக முடியல. எனவே இதுபோன்ற விபத்துக்களை தடுக்க மேம்பாலம் அல்லது சுரங்க நடைபாதைகளை அமைக்க வேண்டும் என்று பெரம்பலூர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாச்சூர் மதுரகாளி அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. அதாவது தமிழ்நாடு அளவில் உலக அளவிலேயே சிறுவாச்சூர் கோவில், மதுரகாளி அம்மன் கோவில் பிரசித்தி பெற்றது. இங்கு மேம்பாலம் இல்லை. மேம்பாலம் இல்லாதனால் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஏற்படுகிறது. திரும்பவும் இங்கு வெள்ளி, திங்கள், மற்ற பௌர்ணமி மற்ற நாட்களில் கோயில் திறக்கிறார்கள். திறக்கும் போது மக்கள் நிறைய கூட்டம் வருகிறது. வரும்போது நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால இங்க மேம்பாலம் அமைக்க வேண்டும்னு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்குள்ள மருத்துவம், பொறியியல், கலை, அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளுக்கு தேசிய நெடுஞ்சாலையை கடந்தே செல்ல வேண்டும். மாணவ மாணவிகளும் நோயாளிகளும் சாலையை கடக்கும்போது விபத்துகளில் சிக்குகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.